எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு டீ டைம் ஸ்நாக்கோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. இனிப்பாகவும் காரமாகவும் இது செஞ்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இனிப்பாக தான் பண்ண போகிறது. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதுக்குள்ளே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இருக்கு. நெய் சூடானதுக்கு அப்புறம் 10 to 12 முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட் சின்ன பீஸாக கட் பண்ணி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ரைசின்ஸ் கூட நான் இதில் சேர்த்துருக்கு. ரெண்டுமே நல்லா வறுத்து மாற்றி வச்சுக்கலாம். கேஷ்யூ நட்டு ரைசின்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணது இல்லை இருந்தால் கொஞ்சம் எள்ளு அந்த மாதிரி கூட வறுத்து எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மிச்சம் வந்த நெய்க்குள்ளே 3/4 கப் அளவுக்கு ரவை நான் சேர்த்துருக்கு. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து ஆற விட்டுக்கலாம். 3/4 கப்பிலிருந்து சில டைம் 1 கப்பு வரைக்கும் ரவை நமக்கு தேவைப்படும். 3/4 கப்பு கரெக்டாக இருக்கும். பார்த்துட்டு வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்ல இனிப்பாக இருக்கிற கொஞ்சம் அதிகமாக பழுத்த நேந்திரப்பழம் மீடியம் சைஸில் இருக்கிறது 2 எடுத்து வச்சுருக்கு. இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கிற கடாய்க்குள்ளே போட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இது வேகணும். வேகிறதுக்காக தான் நம்ம மூடி வச்சுருக்கு. தீ வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். தீ அதிகமாக வச்சிருச்சு அப்படின்னா தண்ணி வற்றி போயிடும். பழம் மேலே மட்டும் வேகும், உள்ள வேகாமையும் இருக்கும். இப்போ பாருங்க, லோ ஃப்ளேமில் பழம் நல்லா வெந்திருக்கு. ஒரு கரண்டி வச்சு இதே மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. நேந்திரப்பழம் வேக வச்சா நமக்கு நல்லா கட்டியாக மேஷ் பண்ணி எடுக்க முடியும். வேற எந்த பழமும் வேக வச்சாலும் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகி போயிடும். நீங்கள் ரோபஸ்டா பழத்திலும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த டைமில் ரோபஸ்டா பழம் வேக வைக்க வேண்டியதில்லை. மிச்சம் எல்லாம் இதே மாதிரி செஞ்சதுக்கப்புறம் பழம் மட்டும் பிசைஞ்சு சேர்த்தா போதும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடி நான் இதில் சேர்த்துருக்கு. சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இனிப்பு வேணாம் அப்படின்னா சர்க்கரை போடாமல் இது செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது நான் தீ ஆஃப் பண்ணலை, லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இதே மாதிரி பழம் ஃபுல்லாக மேஷ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து ஆற விட்டுருக்கிற ரவை கூடி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற கேஷ்யூ நட் ரைசன்ஸ் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கரண்டியிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். பழம் நல்லா வெந்திருக்கிறது தான். முதல்ல கொஞ்சம் தண்ணி மாதிரி தோணும், இது உருண்டை மாதிரி வருமோன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஆனால் அந்த ரவை சாக் ஆகும்போது இது நல்லா கட்டியாக வந்துடும். இது கூடவே நல்ல ஒரு மணத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூடி சேர்த்துறேன். அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது ஆற விடணும். நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இது உருண்டை பண்ணி எடுக்கணும். இன்னொரு விஷயம், சில பழம் நம்ம சேர்த்த 3/4 கப் அளவுக்கு ரவை பத்தாமல் போயிடும். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், போலா வராது. அந்த டைமில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரவா வறுக்கணுன்ட்டு இல்லை, பச்சையாகவே சேர்த்து அதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். வறுத்ததாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், வறுத்தது இல்லாமல் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இது உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன போலாக வேணால் சின்னதாக பண்ணி எடுத்துக்கலாம், பெருசு வேணால் பெருசாகவும் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் உருண்டை பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடோடே உருண்டை பண்ணி நம்ம இது எண்ணெய்க்குள்ளே போட்டு வறுத்து எடுக்கும்போது இதுக்குள்ளே எண்ணெய் நிறைய இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய எண்ணெய் அப்சர்வ் ஆகிடும். அதனால தான் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் வறுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், நம்ம எடுத்த அந்த ஒரு குவான்டிட்டியில் இதே மாதிரி 10 உருண்டை பண்ணி எடுத்து வச்சிருக்கு. 4 to 5 பேருக்கு ஈவினிங் டீ டைமுக்கு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் நான் இது வறுத்தெடுக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் டீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது. இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் தான் நம்ம இது வறுக்கணும். வேக வேண்டிய அவசியம்னு ரொம்ப அதிகமாக இல்லை. ரவை ஆல்ரெடி வறுத்தது தான். அதே மாதிரி பழமும் வெந்திருக்கிறது தான். மேலே மட்டும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் தீ கம்மி பண்ணி வச்சு இந்த கலர் வர்ற வரைக்கும் வறுத்துட்டே இருக்கும்போது மேலே ரொம்ப கட்டியாகி போயிடும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்செடுத்த பனானா பால்ஸ் ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க.
நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.